நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தாங்க கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு பையிங் வந்துருச்சுங்க. நான் வந்து இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ஆனால் இந்த லெவல்லே சப்போர்ட் எடுத்துருச்சுங்க. ஆனால் எடுத்துங்க இந்த கேண்டில் என்கல்ஃப் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயே வந்து தான் இந்த லெவலில் என்ட்ரி ஆனுங்க. 22,000 கால் ஆப்ஷன் தான். அவர் யூடியூப் சப்ஸ்கிரைபராக தாங்க இருக்கார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி அவர் முன்னாடி வந்தார். அவருக்கு இந்த லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி ஒன்று எடுத்து கொடுத்தேன். நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்டுங்க. ஸோ அதை ஷோ பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அவர் வேண்டாம் அப்படின்ட்டார். திஷ்டி பற்றும் வேண்டாம் அப்படின்ட்டார். ஸோ அதனால் நான் அது காமிக்கலைங்க. நல்ல ஒரு ரிட்டனுங்க, பயங்கரமான ரிட்டன். இதுலைங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுங்க 1 மினிட் கேண்டில் ஸ்டிக்கை ஃபாலோ பண்ணி தான் எக்ஸிட் ஆனோம். கணக்காக இந்த கேண்டிலில் தாங்க, இந்த கேண்டில் அடித்தோடனே இந்த கேண்டிலில் தான் எக்ஸிட் ஆனோம். இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டாருங்க. ஸோ எகைனுங்க இந்த மூவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நாங்கள் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கோட என்ட்ரி தான் எடுத்தோம். 23,000 கால் ஆப்ஷன் எடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடியுது பார்த்தீங்களா, சென்செக்ஸோட அவரே தாங்க. சென்செக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். வெயிட் பண்ணிங்க கணக்காக. அது வந்து பார்த்தீங்கன்னா 73,000 புட்டுங்க எடுத்திருந்தோம். சரியாக என்ன ரேஞ்சுங்கன்னா 40.50 காசுக்கு எடுத்தோம். ஸோ 200 கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா விற்றுட்டார். ஸோ இது நல்ல ஒரு ரிட்டனுங்க. இதுலேயும் நல்ல ஒரு ரிட்டனு, இதுலேயும் நல்ல ஒரு ரிட்டன். இதில் மட்டுமேங்க இந்த சென்செக்ஸில் எடுத்தது மட்டுமே 160 பாயிண்ட்டுங்க. 160 பாயிண்ட் வந்து கேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்டுங்க இதுவும். ஸோ நான் காமிச்சிருப்பேன், அவர் வந்து வேண்டாம் ஜிஸ்டி ஆயிரும் வேண்டாம் ஜி அப்படின்னாரு. ஸோ அதனால தான் நான் காமிக்கல. நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரேஞ்சு தாங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ஒரு 200ங்க 22,200ங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்குங்க 21,724ங்கிறது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஓரளவுக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குங்க 850ங்கிறது. ஸோ மண்டே வந்து மார்க்கெட் பார்ப்போங்க. மேபி சரி மண்டே தான் நமக்கு ஹாலிடேங்க. ஏன்னா ஆமாம் மண்டே ஹாலிடேங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா மண்டேவும் ஹாலிடே, ஃப்ரைடேவும் ஹாலிடேங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு கணக்காக ப்ரீட் பண்ண முடியலங்க. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து எப்படி நடக்குதுன்னு தெரில. ஏன்னா எல்லாமே ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் நம்மளுது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் முட்டிகிட்டு நிற்கிது. மேபி இந்த லைட்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. ஓப்பன் ஆகி செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புட் சைடில் என்ட்ரி ஆகலாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தாங்க, நம்ம சொன்ன லெவல் தான். நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த 4700 to 200 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொன்னோம். ஆனால் 47லேயே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறான். ஸோ இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்குங்க. இந்த ரேஞ்சு ஒரு மைனர் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இவனும் அதே தாங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கேண்டில் தாங்க, ஒரு செல்லிங் ட்ரிகராகி ஒரு என்கல்ஃப் பண்ணதோடு சரி. அதுக்கப்புறம் அப்படியே சைட்வேஸ் மூவ்லேயே தாங்க நடந்திருக்கு. ஏன்னா இந்த லெவல் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. பார்ப்போங்க செவ்வாய்க்கிழமைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. அது திங்கக்கிழமையே ஓரளவுக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டி பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்க. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் அப்படியே ஃப்ளாட்டாக தாங்க வருது. தாங்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இதாகுங்க, ஒன்றும் பெருசாக மூவ் நடக்காது. ஸோ இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மண்டே 7 o'clock வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகும். யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தாங்க. இன்றைக்கி வீக்லி க்ளோசிங் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இந்த லெவல் சப்போர்ட் எடுக்கும். ஸோ இப்படியே ஃப்ளாட்டாக தாங்க வைக்க ட்ரை பண்ணும். யூஎஸ் 30 சேம் அதே தான். ஸோ பார்ப்போங்க. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்சு வந்துருச்சுங்க. நான் ஆல்ரெடி சொன்னலைங்க அந்த 12 ரூபா ரேஞ்சு வரும்னு. அந்த 12.84 வந்துட்டுங்க. க்ளோசிங் வந்து 12.22 வந்து வந்திருக்கு. ஸோ இனி இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் ரைஸ் ஆகுமா இல்லை எகைன் ஃபால் ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மந்த்லி க்ளோசிங்கில் தாங்க தெரியும். ஆனாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேவும் ஹாலிடே, ஃப்ரைடேவும் ஹாலிடேங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பீரியும் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையே வந்துருங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் 3ஓட எக்ஸ்பீரியும் இருக்குது. ஸோ ப்ளஸ் மந்த்லி க்ளோசிங் இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு வாலட்டிலிட்டியாக இருக்கும். இன்ஸ்டியூஷன்ஸ் ஏதாச்சும் ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பானுங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் எடுக்காதீங்க, விட்டுருங்க. நமக்கு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கிறப்ப என்ட்ரி ஆகிட்டு இந்த மாதிரி என்ட்ரி விட்டுறணும். மித்த இதை வந்து விட்டுறணும், ஒமிட் பண்ணிடணும். ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாச்சும் இன்கேஸ் ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சேம் இதே தான் லிங்க்கு கூட இந்த யூடியூப்பில் கொடுத்துருக்கோம்.